கோகுல், இதில் வந்து விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டில் சேஞ்ச் தெரியுது அப்படின்னு கோடங்கி சார் சொன்னார். இதில் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, ரெண்டு பக்கமுமே அந்த ஒரு அப்சர்ப்ஷன் பண்ணக்கூடிய, அந்த ஷாக் அப்சர்ப்ஷன் பண்ணக்கூடிய அளவில் திரு விஜய் வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு தேர்தலை நோக்கி நகர அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபார்ம் பண்ணி வெளியே வந்துட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், இது ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறதெல்லாம் தாண்டி நான் முதல்ல ஒரு விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பேசலன்னு சொல்லிடுறீங்க, பேசினாலும் பேசுகிறாரு, ரெண்டு பக்கமும் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் நேற்று தெளிவாக சொன்னார், தீய சக்தியும் வேணாம், எனக்கு ஊழல் கட்சியும் வேணாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கார். எங்களோட ஸ்டாண்ட் ஒன்று தான், தாவேகா வர்சஸ் திமுக கூட தான் போட்டின்றத ரொம்ப ஸ்டாண்டர்டாக தெளிவாக இருக்கார். இதுதான் அவரோட ஸ்டாண்ட் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து. விக்ரவாண்டி மாநாடு போட்ட நாளில் இருந்து, மதுரை மாநாடு போட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே யாருமே இங்கே மாற்றலை. முதல்ல இவங்க ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க, தாவேகாவை வந்து இவங்க பாதுகாத்துக்காங்க, இவங்க தான் வந்து நடந்த பிரச்சனைக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் வந்து இவங்களை காப்பாற்றினன்ற ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க. அது கூடவே தாவேகா அதிமுக கூட வந்து சேர்ந்துட்டால் மட்டும்தான் திமுக கிட்ட இருந்து தப்பிக்க முடியுன்ற ஒரு நெரேட்டிவ் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை வெளியே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஒரு நல்ல புரிஞ்சுக்கோங்க, தாவேகாவோட வேலை கூட்டணி கூட ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கான தேவை அதிமுகவுக்கு என்ன இருக்கிறது? நீங்க தாவேகாவுடன் கூட்டணி வருவதற்காகவே இந்த நெரேட்டிவ் செட் ஆகுது. இது வந்து மேடை, அவர் அண்ணன் சொல்ற மாதிரி இப்போ வந்து தூத்துக்குடியில் அவங்க கட்சி ஆட்கள் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு, இதே 2018 தூத்துக்குடியில் ஃபயரிங் நடந்தது, ஏன் நீங்க கேட்கல? அது உங்க ஆட்சியில் தானே நடந்தது. அப்ப அங்க செத்து போனது உயிர் இல்லையா? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க 41 பேர் உயிரை கொன்னான்னு பேசுறீங்கல்ல, உங்க கட்சியில உங்க எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருந்தாங்க 2018. அப்ப எங்கங்க போனீங்க? உங்க ஆட்சியில தானங்க அந்த ஷூட்டிங் நடந்தது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்ததுக்கு தானங்க அந்த ஷூட்டிங். அது போராட்டம் தானங்க. அவங்க என்ன தீவிரவாதிகளா, நக்சலைட்டா? பொதுமக்களை நீங்க சுட்டிங்க, 41 பேரை கூட்டத்துல நசுங்கி, அது ஒரு ஸ்டாம்ப் ரேட், அது ஒரு ஆக்சிடென்ட். அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கான நீதி கிடைக்கும்ன்றதுக்கு வந்து விஜய் காரணம்னு அவரும் சொல்லல. திரு விஜய் அவர்கள் காரணம் என்று அவர் அதாவது ஓடி போயிட்டாரு, அவர் ஓடி போயிட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் அந்த இடத்துல சொல்றேன், அண்ணன் சொல்றாரு, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு ஜாதி பிரச்சனை, அவர் முதலமைச்சரா அங்க இருக்காரு, இங்க ஆட்சியும் அதிகாரம் எங்க கையில இருக்கா? எங்களை மேல இருந்து 1008 பிரஷர் வருங்க ஐயா. ஐயா உங்களுக்கு புரியல, நீங்க வந்து முதலமைச்சரியா எடப்பாடியார் கட்சியில இருந்து எத்தனை பேரை விரட்டிக்கிறீங்க? நீங்க அத பேசல, இங்க வந்து இவர் ஓடி போயிட்டார், இவர் வந்துட்டார், இவர் பேசலை, அத பண்ணலை, இததான் சொல்றீங்க. அவர் பேசுறாரு, அவர் பேசுறதா? என்ன பேச விடுங்க. அவர் சைலண்டா இருந்தா, நீங்க 3 பேர் பேசுவீங்க, நான் சைலண்டா இருந்தேன், என்ன பேச விடுங்க. முதல்ல இதுதான், இந்த ஒரு நெரேட்டிவ் அவங்க மனசுக்குள்ளே ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு வெளியே வந்து கூட்டத்துல கை காமிச்சார், எடப்பாடி அவருக்கு வாழ்கன்னு சொன்னா, அது தாவேகா நிர்வாகிகள் தான் சொன்னாங்கன்றதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இல்ல, எங்ககிட்டயும் கிடையாது. நீங்களா சொல்லிக்கிறீங்க, நாங்களும் அதை கேட்டுக்கிறோம் சரின்ட்டு. எந்த இடத்துலயும் வந்து இதை அப்போஸ் பண்ணி விஜய் அண்ணா அவரு பேசல. ரெண்டாவது அண்ணன் சொன்ன மாதிரி கோடாங்க அண்ணா வந்து சொன்னாரு, விஜய் எம்ஜிஆர் கூட ஒப்பரி, விஜய் அண்ணா வந்து விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட ஒன்னு சேர்த்து பேசுறாங்க, கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே விஜய் வந்து நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லல. எம்ஜிஆர் அவர்களின் வழியில் நானும் பயணிப்பேன், அவர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணாரோ அது மாதிரி நானும் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இவர் உடனே வந்து அவரை போன்று நான் சொல்லுவோம் இல்லையா, இவரை போன்று நான் செய்கின்ற போது அவர் வழியில் வேற வழியில் வேற. அவர் வழியில் நீங்கள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா கூட, அந்த அவர் வழியில் சொன்னீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மாடல் இருக்குல்ல சார், அந்த மாடல்ல நம்ம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ண வேண்டியக்கான தேவை இருக்குல்ல. கோடங்கி சொன்னாரு, நீங்க வந்து உங்களுக்கும் அடுத்து மக்களுக்கும், திரு விஜய் அவர்களுக்கும் மக்களுக்கும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, இது தலைவர்கள் வந்து முன்னாடி இருந்து எல்லாரையும் அப்ரோச் பண்ணி அரவணைச்சு கொண்டு போகக்கூடியதா, அல்ல தன்னை இருந்து தலைவனாக தனியாக நிறுத்திக் கொள்வதா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் வருமா வராது சார்? கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் சாலை போட்டு நடக்கும்போது அது வந்து மக்களுக்கு இடம் இல்லாம இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே ஒரு முதலமைச்சர் போனார், இல்ல நான் சொல்லி, நீங்க சொல்றீங்களே அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, இவ்வளவு மெயின்டெனன்ஸ் இவ்வளவு இது பண்றாங்க, மக்களோட சேர்ந்து பண்ணலன்னு சொல்றீங்களே, அதுக்கு நான் சொல்றேன். எல்லாருமே இங்க வந்து ஒரு இப்போ ஐயா நான் பேசி முடிச்சேன் ஐயா, நான் இன்னும் முடிக்கல ஐயா. சொல்லுங்க, நேற்றைக்கு விஜய் பேசல என்ன சொல்றாரு, திமுகவில் இருக்கின்றவர்களும் அதிமுகவில் இருக்கவங்க எல்லா கட்சியில இருக்க குடும்பத்தில் இருக்கவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னா இது என்ன அரசியல்? அவருடைய எதிர்பார்ப்பை சொல்றாரு, நம்பிக்கை. நீங்க கூட தான் பேசுறீங்க.
சார் அப்படி இல்லை சார். இது வந்து அவர் வந்து அந்த இடத்துல ஓட் பேசுறத வந்து நீங்க இதை எடுத்துட்டு வந்து இங்க மீடியால வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து எம்ஜிஆரோட அவர் ஒப்பிடல. அவர் வந்து அவர் வழியில் தான் நான் பயணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மக்களுக்கு நான் நல்லது பண்ண வந்திருக்கேன், தீர்வு அரசியல் கொடுக்க வந்திருக்கேன். மாற்றத்தையும் தாண்டி இங்க தீர்வு, இங்க மக்களோட மனநிலையில நல்லா உட்கார்ந்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஏடிஎம்கேவும் சரியில்லை, டிஎம்கேவும் சரியில்லை அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால தேர்ட் ஃபோர்ஸாக எங்களை பார்க்குறாங்க. அந்த ஸ்டாண்டில் மக்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விஜயனாவும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். யாரு கூடயும் கூட்டணி சேர்ந்தோ இல்லை கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிச்சி சீட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களை ஏற்று வருவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு உண்டுன்னு தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் உடனே ஆட்சியிலையும் பங்கு தருவோம்னா எப்படி? அது புரியல. இப்போ எங்களுக்கு வந்து யாரு கூடயாவது கூட்டணி போயிட்டு சீட்டை ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது. நாங்கள் மக்களுக்கு தீர்வு கொடுக்க வந்திருக்கோம். தனியாகவே நின்றுக்கிறோம். தனியாக போட்டி இருந்தால் தெளிவாக இருக்காரு. இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் விஜயனா தெளிவாக இருக்காரு. இருந்தாலும் ஏடிஎம்கே பேசிட்டார். நேற்று வந்து 2 கட்சியும் பேசிட்டார். நேற்று அவர் இது எங்கேயுமே வந்து அதிமுகவே சொல்லலை. இதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் டிஎம்கே மட்டும் பேசுகிற, அதிமுக கூட பேசல. அப்போ அதிமுக கூட கூட்டணியான்னு ஒரு கேள்வி கேட்டுறீங்க. இதே மேடையில் நம்ம பேசியிருக்கோம். அதிமுக கூட கூட்டணியான்னு கேட்டுறோம். நேற்று பேசினாலும் இப்படி பேசியிருக்காரு அப்போ அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ அவரோட கோல் ஒன்று தான். இல்லை சார், நான் என்ன இதுக்கு முன்னாடி பேசலை அப்படிங்கிறப்போ ஏன் பேசலைன்னு கேள்வி வச்சாங்க. பேசும்போது என்னென்னா உடனடியாக அதுக்கான ரிப்ளை வருது, ரியாக்ஷன்ஸ் வருது. அந்த ரியாக்ஷனை திரு விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார்னு தான் நான் கேள்வி வச்சேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி திரு விஜய் வைத்துக் கொண்டு இருக்கிறாரா? அதை வைத்து இன்னொரு 60 நாள்லேருந்து 80 நாட்களுக்குள்ள மக்களை விஜய் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நட்பு சக்திகள் வந்தாலும் வரலைனாலும் நம்ம தான் போய் சேருவோம். ஆல்ரெடி இங்கே ப்ரூவன் ஓட் பேங்க்னு ஒரு குறிப்பிட்ட பேங்க் இருக்குது சார். நீங்கள் கம்மி பண்ணுங்க கூட பண்ணுங்க அது வேற பிரச்சனை. ப்ரூவன் ஓட் பேங்க்னு ஒரு பேங்க் ஒரு சக்தி இருக்குது. திரு கோடங்கி அவர்கள் சொன்னது போல ஜெயலலிதா அவர்களோ மற்றவர்களோ இந்த திமுக அதிமுக இதிலிருந்து தான் மக்களை இந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிங்கிற போது உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி 2 பக்கம் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொண்டு நான் செய்ய போறேன், நான் இதுதான் செய்ய போறேன், இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கறதுக்கான ஒரு மாற்று என்ன இருக்கிறது? அதான் அந்த கேள்வி தான் வருது சார். நீங்க திரும்ப அதே தான் கேட்டுட்டீங்க. நம்ம அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இங்க மாற்றுன்றதை தாண்டி தீர்வுன்னு நான் சொல்லிட்டேன். மக்களோட மனசுல 2 பேர் மேலேயும் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அதை 3வது கட்சியா எங்களை பார்க்கும்போது அப்போ ஓட் டர்ன் அவுட் ஆகாம இருக்குமா? நீங்க சொல்ற அந்த ஓட் பேங்கஸை வச்சுக்கோங்க. இப்போ ஏடிஎம்கே 2019 வாங்கின ஓட்டு போடணுங்கிற கேள்வி எனக்கு வரும்ல. அதுக்கான காரணம் டிஎம்கேவும் சரி 2019 வாங்கின ஓட்டுக்கும் 2024 வாங்கின ஓட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு பெர்சன்டேஜ் மாறி இருக்கு. முன்ன பின்ன இருக்கலாம். அவங்க வித்தியாசம் வாக்கு சதவீதத்தில் வித்தியாசம், வாக்கு சதவீதம் நல்லிஃபை ஆகலையே, இல்லாம போகல. வரப்போற எலெக்ஷன் தானே அதுக்கு பதில் சொல்லும். அதுக்கு முன்னாடியே நம்ம பதில் கேட்டா எப்படி? வரப்போற எலெக்ஷன் மக்கள் அதுக்கான பதில் சொல்லுவாங்கன்னு தான் நாங்க சொல்றோம்.